இன்றைக்கி பலாத்துண்டு இருக்குல்ல, பலாக்காயை தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். பலாக்காயை தோல் எடுத்துகிட்டு சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சாப்பரில் போட்டு தூள் தூளாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் இருக்கும். போட்டுக்கிடுங்க. இது கூட அரை கப்பு அரிசி மாவு, 1/4 கிலோ கடலை மாவு போட்டுக்கிடுங்க. பக்கோடாவுக்கு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பிசைஞ்சிக்கிடுங்க. கை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. பக்கோடா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஒரு கை எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். பக்கோடாமே உதிர்த்து போட்டுக்கிடுங்க. பக்கோடா நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. பலாக்காயில் நம்ம குழம்பு தான் வச்சுருப்போம், பிரியாணி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பக்கோடாவும் போடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கா பிரியா. நல்லா நச்சு விட்டு வேக வச்சுருங்க. சுவையான டேஸ்டான பலாக்காய் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் போட்டுக்கிடுங்க. இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைகளுக்கு இதோட டீயோடு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.